நான் உங்கள் ஆர்ஜி ஆஃபீஸ். இன்றைய காணொளியில முக்கியமான செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் மூட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பதற்ற சூழ்நிலையும் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது. மத்திய கிழக்குல என்ன நடக்கப் போகிறது, எப்போ போர் வெடிக்கப் போகிறது என்பதை எதிர்பார்ப்போட மக்கள் கவலையாக இருக்கிறார்கள். காரணம் அடுத்தடுத்த போருடைய தந்திரோபாயங்களை பயன்படுத்தி அமெரிக்காவானது அதன் முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல ஈரானும் அதற்கு எதிராக நாங்களும் தயார் நிலையில் தான் இருக்கிறோம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில நேற்றைய தினம் 52 மணித்தியாலங்கள்ல 16 தரம் சீனாவுடைய சரக்கு விமானங்கள் ஈரானை வந்தடைந்து சென்றதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு விடயம், சீனா இந்த நேரத்துல ஈரானுக்கு மிகவும் பக்கபலமாக சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. போருக்கான தயார்படுத்தல்ல ஈரானும் முழுமையான ஒரு நிலையில தான் இருக்கிறது. இந்த சரக்கு விமானங்கள்ல முக்கியமான போர் தளபாடங்களும் வந்திறங்கியதாக கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போருடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், சமீபத்துல ஈரான்ல ஏற்பட்டிருந்த உள்நாட்டு புரட்சி, உள்நாட்டு போராட்டம், அதே போல போராட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்ட மட்டுமில்லாம போராட்டக்காரர்களின் உயிரிழப்புகள் இது ஈரானை இன்னும் பின்வடைய செய்திருக்கிறது. ஈரான்ல ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைக்கு பின்னால ஈரான்ல ஏற்பட்டிருக்கிற இவ்வாறான ஒரு போராட்ட சூழல் ஈரானை பின்னடைய செய்திருக்கிறது. இந்த முறை போராட்டத்தில் ஏற்பட்ட விளைவுகள்ல 5000க்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள், அதே போல ராணுவ வீரர்கள் சொல்லி இறந்திருக்கிறதாக கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. முக்கியமான ஒரு விடயம், ஈரான்ல இவ்வாறான போராட்டங்கள் முதல் முறை அல்ல. இவ்வாறான போராட்டங்கள் இதுக்கு முன் பல முறை நடைபெற்றிருக்கிறது.